விதவிதமான போராட்டங்களை முன்னெடுத்த பின்னரும் கூட நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக மாணவர்களுக்கு விடிவு பிறக்கவில்லை. வேறு வழியின்றி அவர்களும் அந்த தேர்வை எதிர்கொள்ள வேண்டிய நிலை உருவாகியிருக்கிறது. ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் இணைந்து நின்ற ஒரு சில பிரச்சினைகளில் நீட் தேர்வும் ஒன்றாகும். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற தமிழக சட்டப்பேரவையில் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் கிடைத்துவிடும் என எண்ணிய நிலையில் குடியரசுத் தலைவரின் அலுவலகத்தையே அந்த மசோதா இன்னும் எட்டவில்லை. மருத்துவக் கல்லூரி சம்பந்தமான நடவடிக்கைகள் குறித்து அதிலிருந்து விலக்கு வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற மலைவாழ் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருப்பதிலிருந்து விலக்கு கோரியதை ஏன் ஏற்றுக்கொள்வதற்கு மத்திய அரசு தயங்குகிறது? நீட் தேர்வை தமிழகம் மட்டும் எதிர்க்க காரணம் என்ன? மாணவர்களை தரமாக அரசு உருவாக்காததுதான் காரணமா என்கிற நீதிமன்ற கேள்விகளையும் எதிர்கொண்டது தமிழக அரசு. பாடத்திட்டம்தான் சிக்கல் என்ற வாதத்தை மறுக்கின்றனர் நீட் தேர்வை ஆதரிக்கும் சிலர். ஸ்டேட் போர்டு சிலபஸ் நீங்க பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. இதுல பிரச்சனை என்ன வருதுன்னா, அந்த ஸ்டேட் போர்டு சிலபஸ் அந்த கற்கும் முறையும் கற்பிக்கும் முறையும் மிகவும் தவறான முறையில் இருக்கு. அதாவது 11th கிளாஸ்ல கிளாஸை எடுக்கிறது கிடையாது. ஆனால் தமிழக அரசு நுழைவுத் தேர்வு நடத்தி வந்த காலத்தில் சிபிஎஸ்இ மாணவர்கள் அதனை கடினமானதாக கருதினார்கள் என்கின்றனர் எதிர்ப்பவர்கள். நீட்டுக்கான பாடத்திட்டம் என்பது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கொண்டது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 98% மாணவர்கள் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கிறாங்க. இதுல சிபிஎஸ்இ பாடத்திட்டம் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் உயர்வானது என்று சொல்லவில்லை. என்னை கேட்டால் ரெண்டும் வேறு வேறானது. கடந்த ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த அவசர சட்டத்தில் மாநிலங்கள் ஓராண்டு மட்டுமே விலக்கு கேட்டதாக குறிப்பிடப்பட்டிருப்பது தமிழக அரசின் கோரிக்கைக்கு மாறானது என்கின்றனர் கல்வியாளர்கள். நீட் பாடத்திட்டமும் மாநில பாடத்திட்டங்களும் வெவ்வேறானது என கூறியே ஓராண்டு விலக்கை மத்திய அரசு பெற்றது என்பதும் நீட் தேர்வை எதிர்ப்பவர்களின் குற்றச்சாட்டு. எப்படியானாலும் மருத்துவ படிப்பில் சேர நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண்ணை பெற்றே ஆக வேண்டும் என்பதே தற்போது மாணவர்கள் முன்பிருக்கும் சவாலாகும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழுவுடன் அபிநயா.